டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா அவருடைய பவன் கல்யாணுடைய கட்சி ஜனசேனாவில் நீங்கள் தான் இங்கே தலைமையேற்க போவதாகவும், ஆனால் கடந்த நேர்காணல்களில் நீங்கள் அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தினமலர் நாளிதழில் நீங்கள் இங்கே தலைமையேற்க போவதாகவும் வழிநடத்த போவதாக ஒரு திட்டம் இருக்கிறதா செய்தி வந்திருக்கீங்க. இந்த செய்தி பற்றி நீங்கள்? ஜனசேனா தலைவர் பவன் கல்யாண் நல்ல நண்பர், எனக்கு நல்ல அறிமுகம். அவர் இங்கே வந்து உடனே கட்சியை ஆரம்பிக்கிறாப்புல இல்லை, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்னு இருக்கார். அதுக்கு பிறகுதான் அது கவனிக்க முடியல. இப்போ பேசக்கூடிய பொருளே இல்லை, அது அப்படியான சூழல் அமையலை. பவன் கல்யாணை வச்சு ஒரு தெலுங்கு ஓட்டுகள்லாம் சரி பண்ணணும் ஒரு பிரச்சாரம் இருக்குது. அவர் வந்தால் ஒரு 4% ஓட்டு தெலுங்கு பேசுகிற திமுகவுக்கு போகிற ஓட்டுகள் இங்கே கிடைக்கும். அதைத்தான் நாங்கள் முன்னே இல்லை, அதான் கிடைக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் அவர் கட்சி ஆரம்பிக்காமல் பிரச்சாரம் செய்யலாம் இல்லையா? இப்படியா இருக்கும்போது திமுக மேலே எவ்வளோதான் ஊழல் பணங்கள் கொடுத்து பண்ணாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேருங்கிறது இருக்குது. அதை எந்த அளவு பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதிமுக கூட்டணி எடுத்துகிட்டு போகிறதோ அதில் ஒரு ஓட்டு வங்கி கிடைக்கும். இப்படியான நிலை வெற்றி பெறுவதற்கு சாதகமான கூட்டணியாக அது இன்றைக்கு தெரிகின்றது.